வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம ராபர்ட் டவுனி நடித்து மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் முதல் படமாக 2008 ரிலீஸ் ஆன அயன்மேன் படத்தில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ் என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸை ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவுடைய லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் டோனி ஸ்டார்க் அவருடைய காரை ரெடி பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த கார் ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோனி ஸ்டார்க் அவருடைய மார்க் 3 சூட்டை ரெடி பண்ணும்போது அந்த சூட்டுக்கு டிஃபால்ட்டாக கோல்டன் கலர் தான் இருக்கும். ஸோ அயன்மேன் காமிக்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அயன்மேனுடைய சூட் கோல்டன் கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த சீனில் அந்த சூட்டுக்கு ரெட் கலர் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவே அவருடைய கார் மூலியமாக வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா டோனி ஸ்டார்க் அவருடைய காரை பார்த்துட்டு தான் ஜார்விஸ் கிட்ட அவருடைய மார்க் 3 சூட்டுக்கு ரெட் கலரை ஆட் பண்ண சொல்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு சீனில் பெப்பர் பாட்ஸ் டேட்டா பிரீச் பண்ணுறதுக்காக ஒபாடியாவுடைய ஆஃபீஸ்க்கு போவாங்க. அந்த சீனில் கரெக்டாக ஒபாடியா உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்பில் ஸ்க்ரீன் சேவராக டோனி ஸ்டார்க் கிட்ட இருக்கிற இந்த காரோடைய பிக்சர் தான் இருக்கும். இதே சீனில் இன்னொரு டீட்டெயிலுமே இருக்குது. இந்த சீனில் ரைட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் ஒன்று இருக்கும். அந்த பிக்சரில் டிஃபென்ஸ் பிளான்ட் அப்படின்னு எழுதியிருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அர்சனல் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ அர்சனல் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் உலகப் போர் நடந்துட்டு இருக்கும்போது அந்த பீரியடில் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் சொன்ன ஒரு ஸ்லோகன் தான் அர்சனல் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம் நாசி கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது அமெரிக்கா யுனைடெட் கிங்டம்க்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக ஆயுதங்களை யுனைடெட் கிங்டம்க்கு சப்ளை பண்ணாங்க. இந்த அர்சனல் ஆஃப் டெமோக்ரஸிங்கிற ஸ்லோகனை இந்த படத்தில் யூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துலையும் ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் வெப்பன் தயாரிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி தான். ஸோ இதனால கூட இந்த ஸ்லோகனை அவங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த படத்தில் ஸ்டான்லி ஒரு கேமியோ பண்ணியிருப்பாரு. அந்த சீனில் டோனி ஸ்டார்க் ஸ்டான்லியை ஹெஃப் அப்படின்னு தான் கூப்பிடுவார். ஸோ இது யாருக்கான ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூ ஹெஃப்னர். இவர் தான் பிளேபாய் மேகசினோடைய ஃபவுண்டர். ஸோ இவரை ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக தான் ஸ்டான்லி இந்த படத்தில் கேமியோ பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் கேப்டன் அமெரிக்காவோட ரெஃபரன்ஸுமே வச்சிருப்பாங்க. ஒரு சீன்ல டோனி ஸ்டார்க் அவருடைய சூட்டை ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி கேப்டன் அமெரிக்காவுடைய ஷீல்டு இருக்கிறத காமிச்சிருப்பாங்க. ஒரு சீன்ல டோனி ஸ்டார்க் அவருடைய மார்க் 2 சூட் போட்டுட்டு பறக்கும் போது பார்த்தீங்கன்னா SR-71 பிளாக் பேர்டோடைய ரெக்கார்ட் என்ன அப்படின்னு ஜார்விஸ் கிட்ட கேட்பாரு. ஸோ SR-71 பிளாக் பேர்ட் அப்படின்னு உண்மையிலேயே ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்கு. அந்த ஏர்கிராஃப்ட் ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீட் ரெக்கார்ட் பண்ண ஒரு ஏர்கிராஃப்ட்னு சொல்லப்படுது. ஸோ அந்த ஏர்கிராஃப்ட் தான் இந்த படத்தில் கம்பேர் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மார்க் 2 சூட் போட்டுட்டு டோனி ஸ்டார்க் பறந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஃபுல்லாக ஐஸ் ஃபார்ம் ஆகி அவர் கீழே விழுவார். அப்போ கீழே விழ போகும்போது மறுபடியும் பவர் சோர்ஸ் ஆன் ஆகி அவர் மேலே பறக்கும்போது ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பேனர் ஒன்று இருக்கும். அந்த பேனரில் இருக்கிற பிக்சர் பார்த்தீங்கன்னா அயன்மேன் காமிக்ஸில் ஃபின் ஃபேங் ஃபூம் அப்படிங்கிற ஒரு டிராகன் கேரக்டருடைய பிக்சரை தான் இந்த படத்தில் அந்த பேனரில் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தீம் சாங் அடிக்கடி ப்ளே ஆகும். உதாரணத்துக்கு டோனி ஸ்டார்க்கு அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த தீம் சாங் ப்ளே ஆகும். அதே மாதிரி டோனி ஸ்டார்க் கேம் விளையாடும் போதும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இதே தீம் சாங் தான் ப்ளே ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னொரு சீனில் டோனி ஸ்டார்க் ரோடிக்கு கால் பண்ணுவார். அப்போ அந்த ஃபோன் ரிங்டோனுமே பார்த்தீங்கன்னா இதே தீம் சாங்காக தான் இருக்கும். ஸோ இது என்ன சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1966 வந்த அயன்மேன் அனிமேஷன் சீரியஸோடைய தீம் சாங் தான் இது. ஸோ இந்த சாங்கை தான் இந்த படத்தில் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சீனில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி டோனி ஸ்டார்க் ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு. அந்த நியூஸ் பேப்பரோடைய ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் தி அயன்மேன் போட்டு கீழே அயன்மேனுடைய ஒரு ஸ்டில் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டில் உண்மையிலேயே இந்த அயன்மேனுடைய ஷூட்டிங் நடக்கும்போது ரூனி ஆடம்ஸுங்கிற ஒருத்தர் எடுத்த ஸ்டில் தான் அது. அந்த ஸ்டில்லை அவர் லீக் பண்ணிட்டாரு. அவர் லீக் பண்ண இந்த ஸ்டில்லை படக்குழுவினர் இந்த படத்திலேயே இந்த சீனில் யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் கிறிஸ்டின் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டர் வருவாங்க. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் காமிக்ஸில் டெய்லி பியூகிள் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணுற ஒரு கேரக்டராக வரும். ஸோ அதே கேரக்டர் தான் இந்த படத்துலையுமே வச்சிருப்பாங்க. ஒரு பார்ட்டியில் கிறிஸ்டின் மறுபடியும் டோனி ஸ்டார்க்கை மீட் பண்ணி அவர்கிட்ட பேச போவாங்க. அந்த சீனில் டோனி ஸ்டார்க்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினுடைய பேர் ஞாபகம் இருக்காது. ஸோ அவர் கேரி அப்படிங்கிற பேர் தான் சொல்லுவார். இந்த கிறிஸ்டின் கேரி அப்படிங்கிற இந்த நேமுக்கான ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீஃபன் கிங் எழுதின ஹாரர் நாவல்ஸோடைய பேர் தான் கிறிஸ்டின் கேரி. ஸோ இந்த ரெண்டு நாவல்ஸோடைய பேர்களை தான் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டோனி ஸ்டார்க்கு அவார்டு கொடுக்கும்போது அந்த இடத்துல ஒபாடியா தான் போய் அந்த அவார்டை வாங்குவார். அப்போ ஒபாடியா என்ன டைலாக் சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் நாட் டோனி ஸ்டார்க் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒபாடியா டோனி ஸ்டார்க் கிரியேட் பண்ண மாதிரியே ஆர்க் ரியாக்டர் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ அந்த சயின்டிஸ்ட் என்ன டைலாக் சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் நாட் டோனி ஸ்டார்க்குங்கிற அதே டைலாகை ஒபாடியா கிட்ட சொல்லுவார்.
அயன்மேன் காமிக்ஸில் அயன்மேனுடைய ஃபர்ஸ்ட் வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் ரிங்ஸ் மேண்டரின். ஸோ இந்த கேரக்டருடைய ரெஃபரன்ஸை இந்த அயன்மேன் படத்தில் எப்படி வச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு டெரரிஸ்ட் கேங் வந்து அயன்மேனை கடத்துவாங்க. ஸோ அந்த டெரரிஸ்ட் கேங்கோடைய பேர் வந்து டென் ரிங்ஸ். ஒரு சீனில் டோனி ஸ்டார்க் வந்து டெரரிஸ்டோடைய ஆயுதங்களை அழிச்சிட்டு ரிட்டர்ன் பறந்து வந்துட்டு இருக்கும்போது யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் வந்து 2 ஃபைட்டர் ஜெட்டை அனுப்புவாங்க. அந்த ஃபைட்டர் ஜெட்டில் இருக்கிற பைலட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா விப்ளாஷ் 1 விப்ளாஷ் 2 அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ விப்ளாஷ் வந்து அயன்மேன் காமிக்ஸில் வர ஒரு வில்லன். அதே மாதிரி அயன்மேன் 2 படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா விப்ளாஷ் தான் வில்லனாக வருவார். இந்த படத்தில் ராக்ஸான் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை காட்டுவாங்க. இந்த கம்பெனிக்கான ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன்மேன் காமிக்ஸில் அயன்மேனுடைய அப்பா ஹாவர்ட் ஸ்டார்க்கும் அம்மா மரியா ஸ்டார்க்கோடைய கொலைக்கு காரணமாக இருந்த கம்பெனி வந்து இந்த ராக்ஸான் கார்பரேஷன் தான். ஸோ அதனால தான் இந்த கம்பெனியை இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் டோனி ஸ்டார்க் வந்து இனிமேல் நாங்கள் வெப்பன்ஸ் தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் டோனி ஸ்டார்க்கும் ஒபாடியாவும் பேசும்போது ஒபாடியா வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் அயன் மாங்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு டயலாக சொல்லுவார். அதே மாதிரி இந்த படத்தோட எண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒபாடியா தான் அயன் மாங்கராக வருவார். அயன்மேன் 2ல ரோடி தான் வார் மெஷினாக வருவார். இதுக்கான ரெஃபரன்ஸை இந்த படத்திலே வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அயன்மேன் 2ல வரப்போகிற வார் மெஷினுடைய அவுட் ஸ்கெட்சை வந்து இந்த படத்திலே காமிச்சிருப்பாங்க. இது எல்லாமே தான் அயன்மேன் படத்தில் இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ். ஸோ இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.